சோ இப்போ நேத்து நடந்த சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் மேல கேஸ் போட்டிருக்கு. நம்ம டிவிகே கட்சியில நிர்வாகிகள் 4 பேர் மேல ஒரு 5 செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. சோ இதன் நிமித்தம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2 தரப்பினரும் வந்து நாங்க இல்ல நீங்க இல்லன்னு சொல்லி கை காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அரசாங்கம் என்ன சொல்லுது, டிவிகே மேல பழிய போடுது. டிவிகே என்ன சொல்றாங்க, அவங்களோட கவனக்குறைவு, போதிய பாதுகாப்பு தரல அப்படிங்கிறாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன், நேத்து ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் டிவில. விஜய் மேல ஒரு செருப்பு வந்து உழுது. விஜய வந்து செருப்பு தூக்கி எரிஞ்சிருக்காங்க. சோ அதை யாரோ அவங்க பக்கத்துல இருந்து பிடிச்சு இப்படி தள்ளி விடுறாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன், இவ்வளவு தீவிரமா ஒரு இவ்வளோ கூட்டத்துல விஜய பார்க்க போனோம்னா கண்டிப்பா அது வந்து தீவிர ரசிகரால தான் முடியும். ரசிகர் பட்டாலும் எப்பவுமே தலைவன் மேல செருப்பெல்லாம் எரியாது. கல்ல தூக்கியும் எரிஞ்சிருக்காங்க, செருப்பும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஏதோ திட்டமிட்ட ஒரு சதிச்செயல் மாதிரி தான் தெரியுது. மக்களும் அதான் பேசிட்டு வராங்க. நிறைய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் அதுதான் கேள்வி கேட்டுட்டு வராங்க ஒவ்வொருத்தரையும். சோ அதனாலதான் இப்ப நீதிமன்றத்தின் துணையை வந்து டிவிகேவினர் வந்து நாடி இருக்காங்க. நம்மளோட உயர் நீதிமன்றம் மதுரை கிளையே நாடி இருக்காங்க. சோ அதனால இன்னைக்கு வந்து ஃபைலிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ணிருப்பாங்க. நாளைக்கு வந்து அது வந்து ஹியரிங்ல வருது. சோ நாளைக்கு அவசரமா அதை எடுத்து ஹியரிங்ல என்ன ஏதுன்னு பாக்கலாம்னு சொல்லி நம்மளோட நீதிமன்ற தரப்புல சொல்லியிருக்காங்க. டிவிகேவினரும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 பேர் மேல 5 செக்ஷன்ல கேஸ் விழுந்துட்டு, சோ அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நாளைக்கு.